பிக் ஃபோக்கஸ் போதிக்கு போலாம். பிக் ஃபோக்கஸ் போதியில் தமிழக வெற்றிக் கழக மாநாட்டுக்கு திமுக அரசு அனுமதி தர தயங்குவதாக பாஜகவுடைய மூத்த தலைவரும் முன்னாள் ஆளுநருமான திருமிகு தமிழிசை சவுந்தரராஜன் நேற்று குற்றம் சாட்டியிருந்தார். இந்த நிலையில் அவர் தற்போது நம்முடன் பிக் ஃபோக்கஸ் போதியில் இணைந்திருக்கிறார். மேடம் வணக்கம். தமிழக வெற்றிக் கழக மாநாட்டுக்கு அரசு நெருக்கடி கொடுக்குது, அனுமதி மறுக்குது அப்படின்னு எந்த விதமான நேரடியான புகாரும் தாவேகாவிலிருந்து வராத நிலையில பாஜக இதை நேரடியாக மக்கள் மன்றத்தில் ஒரு குற்றச்சாட்டாக அரசியல் படுத்த முயற்சிக்குதா? இல்ல, அரசியல்லாம் படிக்கல. இது ஒரு அக்கறை தான். அவர்களிடமிருந்து நேரடி குற்றச்சாட்டு வந்ததா வரலையா அப்படின்றதுக்காக நான் போகவே இல்லை. தமிழகத்துல ஒரு அரசியல் கட்சி ஒரு அனுமதி கேட்கும் பொழுது அதை எந்தவித பாகுபாடும் இல்லாமல், வேற்றுமை இல்லாமல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் எனது கருத்தின் சாரமாக இருந்தது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் இதற்கு அனுமதி கொடுக்கவில்லையா என்று கேட்கும் பொழுது கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியது. அதற்கும் அனுமதி கொடுக்காமல் பெண்கள், குழந்தைகள் எல்லோரையும் கைது செய்து இரவு வரை வைத்திருந்துதான் அவர்களை வெளியிட்டார்கள். ஆக நான் ஏன் சொல்கிறேன் என்றால், இது ஒரு சமூக அக்கறையோடு எதிர்க்கட்சிகளுக்கும் அந்த உரிமை இருக்கிறது, உங்களுக்கு இருக்கும் உரிமை அதே உரிமை எதிர்க்கட்சிகளுக்கும் இருக்கிறது என்பதை ஒரு சமூக அக்கறையோடு சொன்ன ஒரு தகவல் தானே தவிர அவர்கள் அதற்கு மறுப்பு தெரிவித்தார்கள். தமிழகத்தில் ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது தமிழகத்தை சார்ந்தவள் என்ற வகையிலும், தமிழகத்தில் நெடுங்காலமாக அரசியலை உற்று நோக்கியவள் என்ற வகையிலும், இன்று திராவிட முன்னேற்ற கழகம் பல நிலைகளில் பாராபட்சமாக நடந்து கொண்டிருக்கிறது என்ற முகையிலும் என்னால் இந்த கருத்து சொல்லப்பட்டது என்பதைத்தான் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆளும் கட்சிக்கு எதிராக கருத்து உடனேயே சொல்ல வேண்டாம் என்று கூட தாவேக நினைத்திருக்கலாம். ஒரு நிர்வாக நடைமுறைகளை பின்பற்றக்கூடிய தருணத்தில் உடனடியாக அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு ஏற்படுத்தக்கூடிய நெருக்கடி அப்படின்றது தாவேகாவை பாஜக பக்கம் இழுக்கக்கூடிய முயற்சியும் திமுகவுக்கு எதிர்வரிசையில நிறுத்தக்கூடிய முயற்சியா பார்க்க முடியாதா? இல்ல, இதுல தாவேகாவை நாங்க இழுக்கிறோம் என்று சொல்வதை விட திராவிட முன்னேற்ற கழகம் தன்னை இழுக்கடையும் செய்யும் அளவிற்கு நடந்து கொள்கிறார்கள் என்பதைத்தான் நான் இங்கே சொல்ல முடியும். ஒரு கார் பந்தயத்திற்கு எவ்வளவு விரைவாக பல வழக்குகள் எல்லாம் இருந்தா கூட அதை மிக விரைவுபடுத்துகிறார்கள். அதே நேரத்தில் இதுல தம்பி விஜய் அனுமதி கேட்பது இது முதல் முறை அல்ல. தொடர்ந்து அவர் கொஞ்ச காலமாகவே மாநாடு நடைபெற இருக்கிறது, அதன் இடம் தேர்வு செய்யப்படுகிறது, ஒவ்வொரு இடத்திலும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறது என்ற ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டே இருக்கிறது என்பதைத்தான் ஒரு மாநாடு நடத்துவதற்கு கூட ஒரு தமிழகத்தில் ஒரு அனுமதி இல்லையா என்ற ஒரு பொதுவான அக்கறையோடு சொல்லப்பட்ட ஒரு கருத்து. இது ஒருவரை பற்றி ஒருவர் சொன்னால் உடனேயே அவர்களை கூட்டணிக்கு இழுப்பதற்கு, இல்லை என்றால் இழுபறிக்கு என்றெல்லாம் நினைப்பது தவறு. பொதுவெளியில் ஒரு கருத்தை சொன்னால் அது ஒரு அக்கறையோடு எடுத்து சொன்ன கருத்தாகும். என்னை பொறுத்தமட்டில் பொதுவாகவே சில கருத்துக்களை பதிவு செய்பவள் நான், கட்சி பாகுபாடின்றி நடந்து கொள்பவள் நான். அதற்காக நான் எனது கருத்தை சொன்னேன். விஜய் கட்சி தொடங்குறதா 7 மாதங்களுக்கு முன்பு அறிவிச்சார். பிப்ரவரி மாதம் அதற்கான அறிவிப்பு வெளியாச்சு. அதே நேரத்தில் தேர்தல் ஆணையத்தில் பதிவு நடவடிக்கையும் தொடங்கிட்டதா அப்பவே அவர் அந்த முதல் அறிக்கையிலே சுட்டிக்காட்டியிருந்தார். ஆனால் இப்போ வரைக்கும் தேர்தல் ஆணையத்துடைய பதிவு நடைமுறை முழுமை பெற்றதாக தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து எந்த விதமான அதிகாரப்பூர்வ தகவலும் வரல. இன்னும் பெண்டிங்ல தான் அந்த ஃபைல் இருக்கிறது. அப்போ ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியுது. அமமுகவுடைய கட்சிக்கு உடனடியாக அங்கீகாரம், விஜயுடைய கட்சிக்கு இன்னும் எந்த விதமான ஒரு பதிவு நடவடிக்கையும் முடியாதது அரசியலா எடுத்துக்க முடியாதா? இல்ல, நீங்க தேர்தல் ஆணையத்தை தான் கேட்கணும். நீங்க ஏன் சுத்தி வளைச்சு இதுக்கு வரீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நேற்று கூட தம்பி விஜயின் கட்சியை சார்ந்த ஒரு தம்பி இதுதான் சொன்னார். அப்ப மத்திய அரசு எங்களுக்கு அனுமதி கொடுத்தது. தேர்தல் ஆணையம் ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. அது அவர்கள் என்ன நடைமுறையை பின்பற்றுகிறார்கள் என்பதை ஒரு புது கட்சி தொடங்கும் பொழுது அதற்கான நடைமுறைகளை அவர்கள் பின்பற்றலாம். ஆனா அதுக்கும் மத்திய அரசிற்கும் சம்பந்தம் இல்லை. அதனால இங்கே அரசிற்கு சம்பந்தம் இருக்கு. நான் நேத்து கூட சொன்னேன், இன்னைக்கு விஜய் தம்பியின் தம்பிகள் எல்லாம் கோட்டுக்கு மிகப்பெரிய ஆரவாரத்தோடு மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நேத்து மதியம் வரைக்கும் அந்த காட்சிப்படுத்தப்படுகிறதா என்று நமக்கு தெரியாது. அதனால்தான் நேத்து நான் சொல்லும் போது சொன்னேன், கட்சிக்கும் தடை காட்சிக்கும் தடையா என்று நான் ஒரு கேள்வியை நான் கேட்டேன். ஆக அதற்கப்புறம் அதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக எல்லா விதத்திலுமே ஒரு பொதுவெளியில் ஒரு கட்சி சில முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது, இதற்கு முன்னாலேயே
சில நடிகர்களின் படத்திற்கு ஒரு சிக்கல்களை ஏற்படுத்தி தியேட்டர்கள் கிடைக்காமல் காட்சிகளுக்கு தடை செய்ததெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தி காண்பித்ததுதான் என்பதை நாம் எல்லாம் உணர்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். பல திரைப்படத்துறையினரே உதயநிதிக்கு கிடைக்கின்ற தியேட்டர் மற்ற நடிகர்களுக்கு கிடைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டுகளை எல்லாம் ஏற்கனவே வைத்துதான் இருந்தாங்க. ஆக தங்கள் சார்ந்தவர்கள் புகழடைய வேண்டும், மற்றவர்கள் சார்ந்தவர்கள் புகழடைய கூடாது என்ற ஒரு எண்ணப்போக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறது. இந்த இரட்டை நிலைப்பாட்டை எடுத்து சொல்ல வேண்டியது எனது கடமை என்ற வகையில் நான் எனது கருத்தை பதிவு செய்தேன். ஒரு இரட்டை நிலைப்பாட்டை மக்கள் மன்றத்தில் வைக்கிறேன். விஜய்க்கு ஒரு புதிய கட்சி வர்றத ஒரு வரவேற்கிறேன். கொள்கை கோட்பாடு பின்னாடி சொல்லட்டும், அதை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இந்த ஒரு நிலைப்பாடு அப்படின்றது விஜய்க்கான ஒரு விண்டோவை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறதா, கூட்டணிக்கான ஒரு விண்டோவை எப்பவுமே ஓப்பன் மோட்ல வச்சிருக்கிறதா எடுத்துக்க முடியாதா? இல்ல, கதவுகள் எப்பொழுதுமே அரசியலில் திறந்திருக்க வேண்டும், முற்றிலுமாக சாத்தப்படக்கூடாது என்பது ஒட்டுமொத்தமான அரசியல் கட்சியின் கொள்கைகளாக தான் இருக்குது. இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா எல்லா மாநிலங்களிலும் தேர்தல் நடக்கும் பொழுது கூட்டணி சம்பந்தமாக சில கோட்பாடுகள் அவர்கள் பின்பற்றுகிறார்கள். ஆக ஒரு கட்சிக்கு ஆதரவாக, இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்லணும், எனது இயல்பு அது. தெலுங்கானால ஆளுநரா இருக்கும் பொழுது எல்லா கட்சிகளையும் தான் நான் பார்த்தேன். உடனே பாஜக காரங்களை பார்த்தாங்க, காங்கிரஸ் காரங்களை பார்க்கல, கம்யூனிஸ்ட் காரங்களை பார்க்கலன்னு இல்ல. ஆக ஒரு பொதுப்படையாக அவர்களின் கோரிக்கை எடுத்து சொன்னால் அதை கேட்கும் ஒரு கவர்னராகத்தான் நான் இருந்தேன். ஆக நெடுநாளையாக ஒரு 25 ஆண்டு கால தமிழக அரசியலை உற்று நோக்குபவள் என்ற வகையில் அவர்கள் புதியவர்களாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு சற்று தடுமாற்றமும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவங்க கொடியை அறிமுகப்படுத்தியதிலிருந்து, கொடியில் இடம்பெற்ற சில சின்னங்களில் இருந்து அப்படி ஒரு பிரச்சனை. ஒரு முன்னாள் ஆளுநராக நீங்க தெரிவித்த கருத்து அப்படின்றது ஏற்கக்கூடியது. பாஜகவுடைய மாநில முன்னாள் தலைவராக நீங்க தெரிவித்த கருத்து அப்படின்றது கூட்டணி அழைப்பாதான கருத முடியும்? இல்ல, எப்படி அழைப்பா கருத முடியும்? இது அவர்களின் ரசிகர்கள் ஒரு விருப்பப்படுகிறார்கள், ஒரு குறிப்பிட்ட நடிகரை வியக்கும் ஒரு ரசிகர்கள், ஒரு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறார்கள். அதே போல அவர்கள் தொண்டர்கள் இப்பொழுது யார் என்று நமக்கு தெரியாது. ரசிகர்கள் தான் தொண்டர்களா இல்லைன்றால் புதிய தொண்டர்கள் வருகிறார்களா என்று. ஆனால் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்தால் கூட கட்சி எல்லை கடந்து சில அக்கறைகளை காண்பிக்க கூடாது என்பதில்லை. இத்தகைய மனநிலை இருப்பதனாலதான் அரசியல் கட்சி தலைவர்கள் சில குரலை மேலெழுப்புவதற்கு பயப்படுகிறார்கள். நான் அப்படி சொன்னா உடனே கூட்டணின்னு சொல்லிடுவாங்க. இப்ப கூட்டணியை பேசுவதற்கு இப்ப அவசியமே இல்லை. இன்னும் 1.5 ஆண்டு காலம் இருக்கிறது. இப்ப எந்த கருத்து சொன்னாலும் உடனே அதை கூட்டணியை நோக்கிதான் என்ற ஒரு கருத்தை நாம் முன்னெடுப்பது தவறு. அப்படின்னா எந்த கருத்தையும் யாரும் எந்த சூழ்நிலையும் யாருக்கு ஆதரவாகவும் யாருக்கு எதிராகவும் எழுப்ப முடியாது என்பது எனது கருத்து. ஆக இது ஒரு பொதுவெளியில் ஒரு அக்கறையோடு ஒரு புதிய தம்பிகளுக்கு கொடுக்கின்ற ஆதரவாக கூட எடுத்துக்கொள்ளலாம். ஆக உடனே அது கூட்டணி ஆதரவு என்று எடுத்துக்கொள்வது சரியல்ல. இன்னும் அவர் கொள்கை என்ன, அவர் கோட்பாடு என்ன, அவர் எப்படி கட்சி எடுத்து எங்களுக்கு எதிராக கூட போகலாம். நீட்டை பற்றி அவர் எங்களுக்கு எதிராக தான் பேசினாரு. ஆனா நான் ஒரு பொது வழியில் ஒரு ஜனநாயகம் இருக்கிறது, மற்ற கட்சிகளுக்கும் அந்த உரிமை இருக்கிறது, அந்த உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும். தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகம் நினைத்தால் உடனே எதையும் செய்து காட்டிவிட முடியும், செய்து நடத்திவிடவும் முடியும். ஆனா எதிர்கட்சிகள் அதை செய்து காட்ட முடியாது, நடத்திவிட முடியாது என்ற சூழ்நிலை இருக்கிறது என்பதை ஒரு அரசியல் கட்சி தலைவராக சுட்டி காண்பிக்க வேண்டிய கடமையும் எனக்கு இருக்கிறது என்ற வகையில் நான் அதற்கு ஆதரவு தெரிவித்தேன். தமிழ்நாட்டு அரசியல்ல மீண்டும் அமைதி நிலை திரும்பியதாக முன்னாள் அமைச்சர் அதிமுக அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கருத்தை சொல்லியிருக்காரு. அதிமுக பாஜக உறவிலும் மீண்டும் அதே அமைதி நிலை திரும்பி இருக்கா? இல்ல, அதுக்கு நான் இப்பொழுது கருத்து சொல்ல முடியாது. அதாவது நான் என்னை பொறுத்த மட்டில் நான் ஏற்கனவே ஒரு பொதுவெளியில் பேட்டியில் என்ன சொன்னேன்னா, ஒவ்வொரு தலைவர்கள் கருத்து சொல்லும் பொழுதும் அதில் ஒரு வரைமுறை இருக்க வேண்டும் என்று எனது கருத்தை பொது கருத்தாக சொன்னேன். ஆனா அது பாரதிய ஜனதா கட்சியின் தலைவருக்கு எதிராக சொன்ன கருத்தாக எடுத்துக்கொள்ளப்பட்டு சில விமர்சனங்களும் வந்தது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் சிறுவயதிலிருந்து தமிழக அரசியலை உற்று நோக்கிய நபர் என்ற வகையிலும் பல தலைவர்களின் கருத்துக்களை நான் சிறுவயதிலிருந்து கேட்டு பார்த்து ரசித்திருக்கிறேன், சில நேரங்களில் விமர்சித்திருக்கிறேன் என்ற வகையில் ஒரு வரைமுறை இருக்க வேண்டும் என்று தான் நான் சொன்னேன். ஆக கட்சி எல்லை கடந்து அந்த வரைமுறை இருக்க வேண்டும். அதனால கட்சி தலைவர்களை விமர்சனம் செய்யும் போதும் அந்த வரைமுறை இருக்க வேண்டும் என்பதான் எனது கருத்து. ஆக
சகோதரர் உதயகுமார் சொல்வதில் நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஊரில் இல்லா என்பதற்காகவே அமைதி திரும்பிவிட்டது என்று சொல்வது சரியானது அல்ல. அவர் கட்சியை சார்ந்த தொண்டர்களை பற்றி சொன்னால் அது சரியாக இருக்கும். ஒரு மாற்றுக் கட்சி தலைவரை பார்த்து சொல்லும் பொழுது அது விமர்சனமாக எடுத்துக் கொள்ளப்படும். அப்படிப்பட்டவை தவிர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் எனது கருத்தாக இருக்கிறது. திமுகவுடைய மூத்த அமைச்சர் கே என் நேரு 2026 கூட்டணி மாறக்கூடிய சூழல் இருக்கு. 2024 எந்த கூட்டணி அமைந்ததோ அதுவே நீடிக்குமா அப்படின்றது பற்றி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. பாஜகவில் புதிய கூட்டணிக்கான வாய்ப்பு இருக்கா, அல்லது கடந்த காலங்கள் மாறி ஒரு திராவிட கட்சிகள் தலைமையில் கூட்டணிக்கான சூழல் இனிமேல் வரக்கூடிய காலங்களில் ஏற்படுத்துக்கான சூழல் இருக்கா? இல்ல, நான் இதுல மறுபடியும் சொல்கிறேன், இன்னும் காலம் அதிகமாக இருக்கிறது. இப்பொழுதுதான் நாங்கள் எங்களது உறுப்பினர் சேர்க்கையை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். இன்னும் 2 மாதங்களுக்கு அக்டோபர் 30ஆம் தேதி வரை எங்களது முழு கவனமும் உறுப்பினர் சேர்க்கையில் தான் இருக்கிறது. அதனால் கூட்டணி பேச்சுவார்த்தை, கூட்டணி பற்றிய சிந்தனைகள், கூட்டணி எப்படி இருக்கும் எப்படி இருக்காது என்பதை மாநில தலைவர்கள் முடிவெடுக்க கூடிய நிலையில் தேசிய கட்சிகள் எப்பொழுதுமே இல்லை. தேசிய கட்சி தலைவர்கள் ஒன்று கூடி மாநில தலைவர்களின் கருத்துக்களையும் கேட்டு அவர்கள் ஒரு முடிவை எடுப்பார்கள். அதனால் அதற்கு கால அவகாசம் இருப்பதனால் யார் கூட கூட்டணி, யார் கூட கூட்டணி கிடையாது, யார் கூட கூட்டணி வச்சா நல்லது, யார் கூட வைக்க வேண்டாம் என்பதையெல்லாம் இப்பொழுது பேச முடியாது. ஆனால் சகோதரர் நேரு ஏன் அப்படி பேசுறாருன்னா, அவர் தனது கூட்டணி கட்சிகளையே ஒரு பயமுறுத்தும் ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வருகிறார். நீங்க அதிக சீட்டு கேட்டக்கூடாது, எங்களுக்கு அடங்கிதான் இருக்கணும், அப்படி இல்லைன்னா நாங்க கூட்டணியை மாத்திருவோம் அப்படின்ற ஒரு கூட்டணி கட்சிகளுக்கான எச்சரிக்கையாகத்தான் நான் பார்க்கிறேனே தவிர அது பாரதிய ஜனதா கட்சிக்கோ மற்ற கட்சிகளுக்கோ ஒரு கருத்து பரிமாற்றமாக நான் பார்க்கவில்லை. ஏன் இன்று அந்த கருத்தை சொல்கிறார்கள்? இன்று எல்லோரும் ஒன்னாதானே இருக்காங்க, ஏன் அந்த கருத்தை சொல்றாங்க? அப்படி என்றால் நாங்கள் கூட்டணியை மறுபரிசீலனை செய்வோம், எல்லோரும் ஜாக்கிரதை இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்றதுல கவலைப்பட வேண்டியது கம்யூனிஸ்டுகள், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் தானே தவிர நாங்கள் அதை பற்றி ஏன் கவலைப்பட வேண்டும்? தற்போது இருக்கக்கூடிய அரசியல் நிலவரம் தொடர்பாக ரொம்ப பாஜகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் தொடர்ச்சியாக வெளிப்படையான விமர்சனங்களை முன் வச்சுட்டு வரீங்க. லண்டன் சென்றிருக்கக்கூடிய பாஜகவுடைய மாநில தலைவர் இல்லாத நிலையில அதே சுதந்திரம் கட்சியுடைய மூத்த தலைவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கா? தம்பி, நீங்க வந்து பார்த்திருப்பீங்கன்னா நான் எப்பவுமே கருத்து சொல்றது உண்டு. அது தம்பி அண்ணாமலை இருக்கும்போது சரி, இல்லாத போது சரி, எனது கருத்தை நான் வலிமையாக எடுத்து வைத்திருக்கிறேன். அதனால எங்க கட்சியில வந்து அந்த சுதந்திரம் இருக்கிறது. இவர்கள் இருக்கும்பொழுது இந்த கருத்து சொல்லக்கூடாது என்ற ஒரு நிலைப்பாடு இல்லை. அவர் இருக்கும்போது நான் பல பேட்டிகள் கொடுத்திருக்கிறேன். அதனால கட்சியில் அந்த ஜனநாயகம் இருக்கிறது. நான் தலைவராக இருக்கும்போது மற்ற தலைவர்கள் பேட்டி கொடுத்திருக்கிறார்கள். அதனால் எல்லாவற்றையுமே அண்ணாமலை லண்டன் செல்வதை நோக்கியே கருத்து சொல்வது சரியல்ல. அவர் ஒரு இளைய தலைவர், தமிழகத்தில் இருந்து லண்டன் சென்று படிக்க சென்றிருக்கிறார். அவர் அமைதியாக படித்துவிட்டு வர வேண்டும். எங்க கட்சியில அதை வழிநடத்துவதற்கு என்று மூத்த தலைவர் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழு வழிகாட்டு குழு மட்டுமல்லாமல் மையக்குழுவோடு சேர்ந்து தமிழகத்தில் என்னென்ன நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்ல வேண்டுமோ அந்த நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்வோம். அதனால கட்சி ரீதியாக எந்த வகையில் கட்சி நடைபெற வேண்டுமோ அதற்கான திட்டத்தை மத்திய தலைமை கொடுத்திருக்கிறது. நாங்களும் அதன்படி நடந்து கொள்கிறோம் என்பதுதான். ஆக வலிமையான கருத்து சொல்வதற்கு எங்களுக்கு எப்பொழுதுமே உரிமை இருந்திருக்கிறது. அந்த வலிமையை நாங்கள் எப்பொழுதுமே பெற்றிருக்கிறோம் என்பதைத்தான் இங்கே வலிமையாக நான் பதிவு செய்கிறேன். இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை தொடர்பாகவும் வெவ்வேறு கருத்துக்கள் தொடர்பாக நிறைய ஆழமான பார்வை முன் வச்சீங்க. உங்களுடைய தகவலுக்கு நன்றி மேடம். நன்றி தம்பி, நன்றி.